பாத்தியாயா செய்யறத செஞ்சுட்டு எப்படி கல்லூரி மங்க மாதிரி நிக்கிறான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாயா, நினைச்சா உடம்பெல்லாம் எரியுது. இவன மாதிரி ஆளெல்லாம் நம்ம தெருவுல குடி வச்சா நம்ம பிள்ளைங்களா கெட்டு போயிடுவாங்க. என் வீட்டுல இப்படி ஒரு புள்ள இருந்திருந்தா வெட்டிடுவே வெட்டி. நானா இருந்தா டீ குடிச்சிருவையா. வாடாங்க வாடா. ஊருக்குள்ள ஒரு தின்ன காலியா இருந்தா 4-5 பேர் சேர்ந்து உட்கார்ந்துட்டு அக்கம் பக்கத்து வீட்டில புரணி பேசுறது வேற வேலை இல்ல. மூத்த பொண்ணு எங்க இருக்கா? காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர்ல செட்டில் ஆயிட்டா. டேய், பக்கத்து வீட்டுல 4 பிள்ளையோட ஒருத்தர் இருந்தா அவனை கூட்டிட்டு ஓடிட்டான். அதுக்கு பேரு காதல் கல்யாணமாடா? அவளையே நீ வெட்டல? அவதானே மாசம் மாசம் சாப்பாட்டுக்கு பணம் அனுப்புறா. ஓ, சாப்பாட்டுக்கு பணம் அனுப்புனா வெட்ட மாட்டேன். முதல்ல போய் முடிய வெட்ட. ஏய் வாங்க. 4 நாளைக்கு சேர்ந்தாப்புல நீ குளிச்சாலே ஜன்னி வந்து செத்து போயிருவ. இதுல தீ குளிக்கிறியா? போடா. டேய், இங்க வா. உனக்கு உடம்பெல்லாம் எரியுதா? போய் பர்னால் வாங்கி தடு. போடா. ஏய் மீனாட்சி. என்ன? ஏம்மா, உன் புருஷங்க? அவர் சாமியார போயிட்டாருங்க. அவன் போகல சாமியாரா, நீ போக வச்சுட்ட. பொட்டிக்கடை வச்சு தினம் 20 ரூபா உனக்கு சோத்து கொடுத்துட்டு இருந்தான். 10 அரிச்சு அவன் அரிப்பு தாங்க முடியாம ஓடி போயிட்டான். இந்த லட்சணத்துல அவனை குடி வைக்க வேண்டாம்னு சொல்றியா? இந்த தெருவுல நீ இருந்தீன்னா நாங்கெல்லாம் கெட்டு போயிடுவோம். கெட் அவுட். அவங்கள பேசா உங்களுக்கு என்னவா வந்துட்டு வருது? இவங்க தங்கச்சி தான் நீங்க. ஆமா. புருஷனை செருப்பிலே அடிச்சு துரத்தி போட்டு புரணி பேசுறீங்க. நீ பேச்சா பெருசா பேசணும். பாடி போலாம். பேசுறாளுங்க லொள்ளு. தம்பி, நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காத. இந்த நாய்க்கு கல்யாண வீட்லயே கால் நீட்டி எடுவாளுங்க. இளவு வீட்டுல சொல்லவா வேணும்? ஆமா, நேத்து ராத்திரி நீ என்னமோ தண்ணிய போட்டு போய் அந்த பொண்ணு வீட்டுல ரவுசு விட்டியாமே? ஆமாண்ண. ஏன்பா அதெல்லாம் நீ செய்யற? பொட்டச்சி அவளுக்கே அக்கறை இல்ல. அங்கெல்லாம் நீ போகாதப்பா. அனாவசியமா உன் பேரையப்பா நீ வீணை ஸ்பாயில் பண்ணிக்கிற. பேசாம உள்ள போ. போ. டேய், எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்களே, நீ ஏன் இன்னும் போகல? லாஸ்ட் பஸ் போயிருச்சு. லாஸ்ட் பஸ் போயிடுச்சு? ஆமா. நீ எந்த ஊரு? பக்கத்தூரு. இங்க எதுக்கு வந்த? சும்மா டைம் பாசிங் பேசிட்டு போலான்னு வந்தேன். பாத்தீங்களா ஜனங்களே, பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தன் பஸ்ஸ புடிச்சு வந்து இந்த ஊர்ல புரணி பேசிட்டு இருக்கான். இந்த நாடு உருப்படுமா? பண்ணாட பரதேசி பாயில. இனிமே வீட்டுக்கு முன்னாடி யாரும் தின்ன வச்சு கட்டாதீங்க. தெருவுக்கு 4 இப்படி அலையுது வந்து உட்கார்ந்துருதுங்க. இருக்கிற திண்ணை கடப்பார எடுத்து இடிச்சிருங்க. குளிடா கண்ணா, அழாதடா. நீ குளிச்சாதானே நல்லா வெள்ளையா இருப்ப. உனக்கு ட்ரெஸ் போடணும், பவுடர் போடணும், பொட்டு வைக்கணும். ஆயிடுச்சுடா கண்ணா, ஆயிடுச்சுடா. அசாரு நீங்க அவுட்டு. இங்க ஆயி போயிடுச்சே. குளிப்பாட்ட வேண்டியதான். ஆட்டோ ஆட்டோ. பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஆட்டோ வருமா? ஆட்டோ மட்டும் வராது, நானும் வருவேன். சரி வா, அம்மன் கோயில் போலாமா? அம்மன் கோயிலுக்கா? நீங்க அமலாக்க பிரிவு ஆபீஸா? அப்படிதான் வச்சுக்கேன். மீட்டருக்கு மேல 30 ரூபா தருவீங்களா? 30 ரூபா என்ன, 50 ரூபா தரேன். இந்த மாதிரி படிச்ச டீசென்டான ஆபீசர்கள் 2 பேர் எனக்கு கிடைச்சா போதும். நான் சென்ட்ரலுக்கே போயிருவேன். எங்கேயும் போனா அம்மன் கோயிலுக்கு போ. ஓகே. லவ் யூ என்று சொல்வேனே, ஆட்டோவில் அம்மன் கோயில் போவேனே. புண்ணியவதி தர்மோன்கம்மா. சார், கோயில் வந்துருச்சு, இறங்கிட்டீங்க. டிரைவர், சீ, உள்ள ஆபீசர் இருக்காரு. போயா. ஐயோ, உள்ள இருந்த ஆபீசர் எங்கயா? ஆபீசரா? யோ, பிச்சை எடுக்கிறதுக்கா கோயிலுக்கு வந்திருக்க? என் பிச்சை காசு வாங்க மாட்டியா? கொஞ்சம் யோசிப்பேன். வரேன். ஐயா ராஜா, எதையாவது போட்டு போயா. என்ன ஏறஞ்சு வந்துட்ட? இங்க வர கொஞ்சம் வெயிட் பண்ணு, பிச்சை எடுத்து தரேன். புரியுதா? ஐயோ, இந்த காலத்துல எவன் ஆபீசர் எவன் பிச்சைக்காரன்னு தெரியலையே. இப்படி ஐயா என்னங்கடா? அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற சீட்டை எடுத்துட்டீங்களா தலைவரே? எடுத்தானே வரேன். ஐயோ, 2 லட்சமா? பேசாம ஆட்டோ வித்துட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்துடலாமா? ஐயோ, வாமா. வட்டிக்கு பண்ணா வாங்கினியே, எங்க வட்டிய? கோயில வச்சு மானத்தை வாங்குறியே. இந்த சலிச்சுக்கிறத கொண்டா கொண்டா காசு. இரு, பிச்சை போட்டு போ. இந்த ஆட்டோ. ஐயா, நானே தான். ஆட்டோ மவுண்ட் ரோடு வரைக்கும் வருமா? வராது. எப்ப இருந்தா உனக்கு இந்த வியாதி? இத வச்சிட்டு ஆட்டோ ஓட்ட கூடாது. ஆஸ்பத்திரி போய் அட்மிட் ஆகிடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆட்டோ வராது, மீட்டரும் வராது. ஏன் வராது? கஸ்டமருக்காக வெயிட்டிங். எங்க கஸ்டமர்? அந்த வெளிய பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. எது பிச்சை எடுக்கறாரா? ஆமா, அவர்தான். பாருங்கம்மா. ஏய், கொஞ்சம் இல்ல. என்ன? காசு கொடுக்க அக்கல்ல உனக்கு சொல்லி தரேன். அடச்சிப்ப. ஓ, இந்த நாயா? டேய், இந்த ஏரியாவுக்கு கெட்டப் மாத்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கறியா? ஹாய் பெக்கர். அதான் ஒரு பேரா? எஸ். வெயிட். ஓ, பெட்டி பசங்க. வாடா. என்ன கையை நீட்டி பேசாதடா.
கூப்பிட்டு வர மாட்டியா? ஆட்டோவில் வந்து பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா? எனக்கு வசதி இருக்கு, நான் ஆட்டோவில் வரேன். உங்களுக்கு என்ன போறாம? டேய், நான் அன்னைக்கே சொல்லி இருக்கிறேன் பிச்சை எடுக்காதேன்னு. நாட்டுல கை கால் கண்ணு போறவன் பிச்சை எடுக்கலாம், தப்பு இல்ல. கரலா கட்ட மாதிரி உடம்பு வச்சிருக்கிற, எங்காவது ரோட்டு போய் உருவேண்டா. இது பாயிண்ட். சுமாரியா கஷ்டப்பட்டு சம்பளம் வாங்கிட்டு வராங்க, அந்த பிப்பாயிட்டு அடிக்கிறாரு. இதுவும் பாயிண்ட். டேய் சுமாரா ஜாயிண்ட். டேய் பிச்சை எடுக்கிறது கேவலம்டா. பிப்பாயிட்டு அடிக்கிறதும் கேவலம். பிச்சை எடுக்கிறது கேவலம்டா. பிப்பாயிட்டு அடிக்கிறதும் கேவலம். நீங்க ரெண்டு பேருமே கேவலம் இல்ல. உங்களுக்கா ஆட்டோ வச்சுக்கிட்டு நிக்கிறேன் பாரு, நான் தான் கேவலம். டேய் பிச்சை எடுக்கிறதுக்காக என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ ஃபீல் பண்ணுவடா. சேம் டு யூ. உங்ககிட்ட நான் பேச்சு. டேய் ஆட்டோ வருமா வராதடா? எனக்கு மீட்டர் தான் முக்கியம், ஆட்டோ வராது. வராதா? வராது. டேய் கருப். எஸ் பாஸ். இங்க நின்னுகிட்டு இருந்த ஆட்டோ எங்க? உனக்கு மீட்டர் தான்டா முக்கியம். ஆமா வெச்சுக்க. இந்த மீட்டரை வச்சுக்கிட்டு ஒரு குவார்டர் வாங்கி தரியா? கவலைப்படாத, ஆட்டோக்கு நான் ஃபைனான்ஸ் பண்றேன். Hi, Vishali. Hi. How do you do? Fine. நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். Really? Very good. I love you and I want to marry you. கல்யாணத்தை பத்தி அப்பா கிட்ட கூட நான் கேட்டேன். அவர் இன்னும் ஒரு வார்த்தை கேட்க சொன்னாரு. You're wrong. உங்க சந்தர்ப்பத்தை நீங்க தப்பா பயன்படுத்திக்க பாக்குறீங்க. இவ்வளவு நாளா உங்ககிட்ட நான் பழகிட்டு இருக்கேன். என்னைக்காவது நான் தப்பா நடந்திருக்கேனா? இல்ல தப்பா தான் பேசியிருக்கேனா? உங்க மேல எனக்கு ஒரு லவ் இருந்துச்சு. அத பழகும்போது எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நான் நினைச்சது தப்பா? லுக் ராஜா, பழகிறதே காதல்னா இந்த உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் பேசி பழகிறதே அர்த்தம் இல்லாம போயிடும். உண்மையிலேயே நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ். ப்ளீஸ். அவுட். கெட் அவுட். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். அதுவே நான் உனக்கு கொடுக்குற வாழ்க்கை பிச்சை. வாட்? நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுன்னு? என்ன நக்கலா? வெரி உத்தமி மாதிரி பேசுற. நான் ஒன்னு ப்ராஸ்டியூட்னு சொல்ல. இப்பவும் சொல்றேன், ஐ லைக் யூ அண்ட் ஐ லவ் யூ. அவங்கிட்ட மட்டும் புள்ளைய பத்தல. சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவனுக்கு எடுத்தான். தட்ஸ் டிஃபரண்ட். இப்போ நீ கெடுக்கிறதுக்கு நீ சந்தர்ப்பம் தேடுற பாரு. உன்னை விட அவன் கிரேட். நீங்க சொன்னபடி என் வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு ஃப்ரெண்டா வந்தேன், இப்ப பிரதரா வெளியில போறேன். தூங்கு தூங்கு தூங்கு, மாமா மூட போறேன். அவ்வளவுதான். தூங்கு. என்ன பொண்டாட்டி குடி சொல்லி பிடிவாதம் பண்றியா? வாங்க தம்பி, நல்ல நேரத்துல வந்தீங்க. இந்த ஆளுக்கு குடிக்கிறதுக்கு யாருன்னா கிடைக்கலன்னா இது குடி குடின்னு தொல்லை பண்றேன். கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறான். கம்பெனி நான் குடுக்கறேன்டா. லாஜா சுமாலா. என்னது பார்ல வேலை செஞ்சு போற மாதிரி கேக்குற? அப்ப கம்பெனி கொடுத்தா என்ன கெட்டா போயிருவேன். சும்மா இருங்க தம்பி, குடிங்க.
தொட்டுக்கிறதுக்கு இருக்கா? தொட்டுக்கவா அந்த பச்சை மிளகாய் எடுத்து உப்புல தொட்டுக்கிட்டு ஒரு கிடைக்கிறே அந்த புளியில கொஞ்சம் எடுத்து சாப்பிடுன்னு வச்சுக்க உப்புல அடிக்கலாம். என்னடா மொத்த மளிகை கடை உங்க முன்னாடி தான் வச்சிருக்கீங்க போல இருக்கு. யோ, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அழுகுறீங்க? ஏன் அழுகுறீங்க? பிளாஷ்பேக் நினைச்சு பிளாஷ்பேக்கா? என்னடா இது அநியாயமா இருக்கு. சினிமாவுக்கு போனாலும் பிளாஷ்பேக், டிவியை பார்த்தாலும் பிளாஷ்பேக், டிராமாவுக்கு போனாலும் பிளாஷ்பேக். உங்களுக்குள்ள என்ன பிளாஷ்பேக்? 20 வருஷத்துக்கு முன்னாடி மாணிக்க கல்லு மாறி இருந்தேன். எங்க மகனை இதே இடத்துல தொலைச்சிட்டோம். அன்னையில இருந்து குடிக்கிறாரு, இப்படி அழுதிட்டு இருக்காரு. ஏண்டா 20 வருஷமா தேடியா? அவனை தேடுறதுக்கு அதான் இந்த சைக்கிள் ரிக்ஷாவையே விலைக்கு வாங்கினேன். ஆனா இது வரைக்கும் அவன் கிடைக்கல. ஆமா, இது பெரிய ஜெட் விமானம். ஏறி உட்கார்ந்தா ஒரு நிமிஷத்துல உலகத்தை சுத்தி வந்துடலாம். ஏண்டா 20 வருஷமா கிடைக்காதவன் இனி எப்படா கிடைப்பான்? எங்களுக்குன்னு ஒரு குடும்ப பாட்டு இருக்குதே, அத நாங்க பாடினா அவன் தெரிஞ்சுக்குவான், அவன் பாடினா நாங்க தெரிஞ்சுக்குவோம். லேட்ரா அத கேசட் போட்டு ஊரு கொடுத்திருந்தா இந்நேரம் உன் மகனை கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லையே. என்ன பாட்டு அது? நீ பாடு. தாய் தந்தை பிச்சையிலே பிறந்தோம் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தோம் அம்மா. நிறுத்துறா, இது நீங்களே போட்ட டீனா? ஆமா. இளையராஜாவையும் சாப்பிட்டுட்டீங்களா? இந்த மாதிரி நீங்க பாடினீங்கன்னா இருக்கிற பயலும் வரமாட்டா, செத்து போயிருவாண்டா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தோம் அம்மா. அப்பா மவனே, அம்மா மவனே வந்துட்டியா? கோயில் படம் பார்த்துட்டு போயிடுவே. டேய், இவனா உன் மகன்? ஆமா இவனா மாணிக்க கல்லு? ஆமா. இவன் பாறாங்கல்லாச்சேடா. டேய், இவன் பிச்சை எடுக்கிறான். பிச்சையா இருக்கிற மவனை, பிச்சையா இருக்கிற. டேய், டப்பா தலையா, நானே பிச்சை போட்டுக்கேன்டா. நம்ம குல தொழிலையே காப்பாத்திட்டீடா. அம்மா அம்மா என்னது குலத்தொழிலா? 20 வருஷத்துக்கு முந்தி நாங்க 2 பேரும் இதே இடத்துல பிச்சை எடுக்கும் போதுதான் நாங்க இவனை தொலைச்சிட்டோம். எங்க குல தொழிலே அதுதான். ஓ, அப்ப நீங்களும் தொழிலதிபர்கள் தானா? ஆமா. டாடி பிச்சையை பாதியிலே விட்டு வந்தேன். ஆமா, பேங்க்ல கேஷ் எண்ணிட்டு இருக்கும்போது பாதியில எந்திரிச்சு வந்துட்டான். அத போய் புல் அப் பண்ண போறான். பிச்சை தானடா, எப்ப வேணாலும் எடுக்கலாம்டா. வாங்க. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. இங்கே